மண்டபம் தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் நாட்டுப்படகில் கஞ்சா ஆயில் கடத்தி வந்தவர்கள் கடலில் தூக்கி வீசியதாக கூறப்படும் பார்சலை ஸ்கூபா வீரர்கள் தொடர்ந்து தேடி வருகின்றனர். இலங்கையில் இருந்து நாட்டுப்படகு மூலம் தங்கம் கடத்தி வரப்படுவதாக திருச்சியில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வு துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் மண்டபம் தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் ரெபிஸ்டான் என்பவர் ஓட்டி வந்த நாட்டுப்படகை சோதனையிட்டதில் சுமார் 50 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா ஆயில் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ரெபிஸ்டன் உட்பட 2 கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் கடலில் வீசப்பட்டதாக கூறப்படும் பார்சலையும் ஸ்கூபா வீரர்கள் தொடர்ந்து தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் பாம்பன் புயல் காப்பகத்தில் உள்ள ரெபிஸ்டன் வீட்டிலும் அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர்.